இந்த தேசத்தின் பாதுகாப்பதற்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்கின்ற ஒரு சந்தேகத்தை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பினார். அது என்னவென்றால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு மனிதர் பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்படுகிறார். அவரை விசாரிச்சா அவர் சாதாரண பாலியல் குற்ற வழக்கு செய்யல. பல நாடுகளிலிருந்து சின்ன பிள்ளைகளை, சிறுமிகளை கடத்தி சென்று பெரிய ஆட்களுக்கு விருந்து வைத்து அதன் மூலமாக பெரிய டீல் பண்ணி பல ஆயிரம் கோடி சம்பாதித்து அதுல அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது, தற்கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஜெஃப்ரியினுடைய மனைவி இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார். அந்த ஜெஃப்ரி நிறைய கடிதங்கள் எழுதி இருக்கிறார், பலரை பற்றி பலருக்கும். அந்த கடிதத்துல நம்ம சாமியார் பிரதமர் மோடியோட பேரு, அதான் பிரச்சனை. எப்படி அந்த விஸ்வகுருக்கு பேரு இந்த சின்ன பிள்ளைகளை வைத்து பாலியல் தொழில் செய்த ஜெஃப்ரியினோட ஃபைல் பேர்ல வந்திருக்குன்னுள்ளதான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி. சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார், இதுல அவருக்கு தொடர்பு உண்டு. சுப்பிரமணிய சாமி யாருன்னா வெளியாள் இல்ல, அவர் மோடிக்கு அண்ணன். மோடிக்கு அண்ணன்னா பிஜேபி மோடிக்கு மூத்தவர். அவர் பிஜேபியில சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். அந்த மூத்த அண்ணன் இந்த சாமியார் மோடியை பார்த்து சொல்லுகிறார், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இவருக்கு தொடர்பு உண்டு, இவர் தெளிவுபடுத்தணும் என்று சொல்லுகிறார். இவரெல்லாம் நாட்டுக்கு ஆபத்து இல்லை. நீங்க தயவு செய்து ராகுல் காந்தியை விட்டுருங்க, இன்னும் பேசிட்டு இருக்க மனோ தங்கராஜை விட்டுருங்க. ஆனா உங்க அண்ணன் சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் உள்ள ஒரு தியாகி, அவர் சொல்லியிருக்காரு எப்ஸ்டீன் ஃபைல் மோடி சமரசம் பண்ணிட்டாரு, இவர் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்காரு. இன்னொரு குண்டை தூக்கி போட்டாரு. மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்த நேரத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போனார்கள் என்று சுப்பிரமணிய சாமி மிக தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வட இந்தியாவில் காணாமல் போகிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஜெஃப்ரி லிங்க்ல தான் போனாங்களா என்று அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற நேரத்தில் அவர் ரொம்ப கெட்டிக்காரர். வாய் மூடி மௌனியா இருப்பார், விரதமா இருப்பார், எதுவுமே பேச மாட்டார். இன்றைக்கு அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கு தன்னை சாமியார் என்று சொல்லுகின்ற இந்த மோடி பதில் சொல்லார். இந்த வழக்கில் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு நாட்டு விட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு ஃபைல், ஒரு நாள் இன்னொரு ஃபைல். இவன் வெளியே என்ன பேசுறாங்கன்னா, இந்த ஃபைலை காட்டுறவனே நினைச்சிட்டாரு, ஓடி போய் கையெழுத்து போட்டுறாரு. ரஷ்யாட்ட இனி நான் டீசல் பெட்ரோல் வாங்க மாட்டேன். சரி, நம்பர் 1 முடிஞ்சு. அடுத்து என்ன செய்ய மாட்டேன், அமெரிக்கால இங்க வர பொருளுக்கு நான் வரி விதிக்க மாட்டேன். அப்படியா, சரி நல்லது. அடுத்து இந்தியால இருந்து போற பொருளுக்கு அப்ப வரி விதிக்க கூடாது இல்ல, அங்க இருந்து இங்க இலவசம். அப்ப இங்க இருந்தாங்க இல்ல அது ஒரு 18% போட்டுடுங்க. அப்ப அங்க இருந்து வரது இலவசம், இங்க இருந்து அங்க போறது 18. இதெல்லாம் நடந்ததுக்கு அந்த எப்ஸ்டீன் தான் சொல்லாங்க மக்கள், நம்ம தெரியாது. ஆனா சொல்லி இருக்கு, நீங்க அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு.